ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை மற்றும் இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 ஸ்ரீசக்தி 427 ரிசல்ட்டு வந்திருக்கு. 7993. சரி, இந்த 7993 எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோன்னு பார்த்துடலாம். 993 ஏபி சி நம்மளுக்கு 480 331 மாதிரி கொடுத்துருந்தோம். 993க்கு 480 331 ஆல் போர்டில் 3 0ன்னு கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஏபிசிலையும் சரி 4Dலையும் சரி நம்ம கொடுத்துருக்க நம்பர் நம்மளுக்கு 993 7993. நம்மளுக்கு இங்கே 130 331 430 381 84 80 43 81 55 07 84 81 மாதிரி கொடுத்தோம். ஆனால் 993 நம்ம கொடுத்ததில் 4Dலையும் சரி ஏபிசிலையும் சரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம கொடுத்த 3 அப்படிங்கிறது சி போர்டில் இருந்துச்சுன்னா கூட சி போர்டு ஒரே ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்குன்னு எனக்கு கணக்கு. ஆனால் நேற்று நம்ம கணக்கு எடுத்ததுனா கரெக்டு தான் நண்பர்களே. நான் சொன்னேன், நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல எங்கேருந்து இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். 506 அப்படிக்கு 300, அதாவது 506க்கு கீழே இந்த இடத்துல பாருங்கள் 992 3992 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுங்களா. இந்த இடத்துல பாருங்கள் 3992. இதில் 993 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. 992 அதுக்கு 993 ரிசல்ட் வந்திருக்கு நண்பர்களே. சரி, இப்போ நாளைக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு தெளிவாக வேளாவரியாக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரிசல்ட் இந்த 506க்கு 3992க்கு 7993 வந்திருக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இன்றைக்கி நம்மளோட கணிப்புகளில் இருந்த அதாவது நாளைக்குரிய கணிப்புகளில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் இதில் தான் வந்திருக்கு. இதுக்குள்ளே தான் நாளைக்கு இருக்க ரிசல்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். நாளைக்குரிய கெஸ்ஸிங் நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். அதனால் அதையும் உங்களுடைய கணிப்புகளை சரி பார்த்துக்குங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நாளைக்கு என்ன மாதிரி கணிப்பு இருக்க போகுது, நாளைக்கு யார் ஆட்டத்துக்குள்ளே வரா, 993 அந்த பேட்டர்ன் படி பார்த்தால் இங்கே பாருங்கள் 939க்கு 993 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிச்சாச்சு. ஏபிசியில் 993 இங்கே முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வேலை. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இதுக்கு காலையில் ரிசல்ட் ஒரு தடவை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதில் 33 இருக்குது, 380 இருக்குது, 295 இருக்குது. இந்த இடத்துல 562, 5க்கு 9, 6க்கு 9, 2க்கு 3, 7க்கு 7. ஒரு வேளை மிஷின் நம்பரில் ஒத்து போகிற மாதிரி தான் இந்த டி போர்டில் இருக்க நம்பர் மட்டும் ஒத்து போகும். மற்றபடி நம்ம எடுக்கிற கணிப்புகள் டேரெக்டாக போர்டில் உட்காரும். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுதுங்கிறத பார்த்துருவோம். 7ஆம் தேதி 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் 2024 50-50 105 எப்படி இருக்க போகுது கெஸ்ஸிங். எங்கேருந்து இந்த நம்பர்லாம் வந்துச்சு, இதுதான் நம்பர்களில் நம்மளோட கான்செப்ட். 7993 993 இங்கே இருக்குது. அதாவது 3992ன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன் டேரெக்டாகவே. 3992 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஆனால் இதில் 7993 அப்படின்னு இறங்கிருச்சு 4Dயில் டேரெக்டாக. ஓகேவா? சரி, என்ன ஃபார்முலா நாளைக்கு 50-50க்கு? இதான் விஷயம். நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி 399, அதாவது 3992க்கு நம்மளுக்கு 993 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு 7993. சரிங்களா? 7993க்கு அப்போ நாளைக்கு என்ன எங்கேருந்து வரப்போகுது? ஒரு சின்ன விஷயந்தான். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி
992க்கு 522 ஏ போர்டில் 5, பி போர்டில் 2, சி போர்டில் 2, 522. அதுக்கு அடுத்தபடியாக 403, 522 இங்கே கொடுத்த மாதிரி நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த இடத்துல சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 9க்கு 5, 9க்கு 2, 3க்கு 2, 522. அதுக்கு அடுத்தது 403. இதில் தான் ஆட்டமே இருக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக 4Dயில் நம்மளுக்கு இந்த இடத்துல 522, இங்கே நம்மளுக்கு 3. அப்போ நம்மளுக்கு 4Dயில் இந்த 3, 9 கணக்கில் எடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த 522, 403. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 045. ஒரு தடவை வந்து 993 அப்படின்னு இந்த ரிசல்ட்டுக்கு 045ன்னு டேரெக்டாக ஒரு இது இருக்குது. ஒரு வேளை அதுவும் ஒரு சின்ன க்ளூவாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு யோசனை. அதனால தான் அந்த விஷயங்களையும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அது எங்கேருந்து இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே நண்பர்களே, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4வது மாதத்தில் காருண்யா 13ஆம் தேதிக்கு இந்த இடத்துல 399 ரிசல்ட் வந்துச்சு. இதில் 993க்கு 053ன்னு வந்திருக்கு. அப்படின்னா நான் எப்படி கணக்கு எடுத்திருக்கேன்னா 0, 9க்கு 4, இதில் 3க்கு 5, 045 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு இதில் எடுத்துருக்கேன். ஏன் இதை ரொம்ப முக்கியமான, ஏன்னா இது டேரெக்டாக 993 அப்படியே ஆப்போசிட்டாக போட்டால் இந்த இடத்துல வருது. ஆனால் இந்த 053 டைரெக்டாக வச்சா கொஞ்சம் டவுட்டு தான். ஒரு நம்பரை மாற்றி ஒரு நம்பரை கொஞ்சம் ட்ரிக்காக இறக்குனா தான் 045 அப்படின்னு இறக்கி பார்க்கலான்னு ஒரு ஐடியா என்னோடதில் இருக்குது. ஓகேவா? இதையும் நான் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இதை வச்சு தான் நாளைக்கு ஆட்டக்களம் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ நான் எடுத்திருக்கிறது அந்த நான் சொன்ன மாதிரி 522, 403, 045. இதை அப்படியே பாக்ஸில் போட்டாலும் போடுங்க. இல்லைனா டைரெக்டாக விளாட்றேன்னா 522, 403, 045ன்னு விளாடுங்க. அப்படி இல்லைனா இதில் ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் பிரித்தாலும் சரி, நம்ம ஏபிஎஸ்சிபிசி தனியாகவே ஒரு வீடியோவை கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் இந்த ஏபிசியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கணிப்புகளில் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் 540, பி போர்டில் 204, சி போர்டில் 235 அப்படி சொல்லிட்டு 522 டேரெக்டு, 403 டேரெக்டு, 045 டேரெக்டு. இதை 3 செட்டையும் டேரெக்டாக வச்சாலும் ஓகே. இது லாஸ்ட் டைம் நம்மளுக்கு 50-50ல் ரிசல்ட் வந்தது என்னென்னா 060. இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை ஒரு கணிப்பாக வச்சுங்க, ஒரு ஞாபகம் வச்சுங்க. 060 லாஸ்ட் டைமாக இதுதான் ரிசல்ட்டு. நம்ம அதுபடி பட்டன் திருப்பி 0 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஏ, பி அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணிப்புகளில் எப்படி அது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஆள்பட பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். 4, 5 ரெண்டுமே நீங்கள் வைக்கலாம் நண்பர்கள், தாராளமாக கண்ணை மூடிட்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏபிசியில் என்னுடைய கணிப்புப்படி இந்த இடத்துல இதை அப்படியே கேக்கு மாதிரி தூக்கிட்டு வந்து இந்த 402, 800 இதில் வந்து 522, 403 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டை அப்படியே தூக்கலாம் நாளைக்கு. அதோட நான் ஒரு செட்டு எக்ஸ்ட்ராக இந்த இடத்துல 045, வேறு ஒன்றுமே நிறைய கொடுக்கல, சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சம் கன்ஃபார்மான நம்பர் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் அதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்புகளில் ஏபிசி இருந்தாலும் ஓகே தான். இதில் எப்படி நீங்கள் வந்து ரேண்டமாக பாக்ஸ் போட்டு பார்த்தாலும் பாக்ஸில் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஆல் போட 4, 5. சரி, இதில் ஏபிசி 4Dயில் என்ன கணிப்புகள் இருக்குது? 045, 505, 443, 582. 4Dயில் பொறுத்த வரைக்கும் 85, 22, 40, 53, 80, 71, 80, 05 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 060, 060 அப்படின்னு வந்தது. ஒரு வேளை 505 வந்தாலும் வரலாம் அப்படின்னு தான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பேட்டர்ன் எங்கே இருக்குது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல காமிச்சிட்டேன். இதுதான் பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்படியே இதை வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 900 இதுலேருந்து தான் நான் எடுத்து கொடுத்தேன் இன்றைக்கி. 992 நம்ம 3992 இதை அப்படியே கேக்காக வெட்டி எடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து குரூப்லேயும் நம்ம கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் சின்ன சின்ன கணிப்புகள்லாம் எடுத்திருந்தோம். இருந்தாலும் எல்லாமே வந்து நம்மளுக்கு 992 நம்ம கொடுத்தோம். ஆனால் 993ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. அதுவும் ஒரு சின்ன ஒரு டென்ஷன். என்ன பண்ணுறது? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விட்டதை பிடிச்சிருவோம், நம்மளுக்கு எடுத்துருவோம், வின்னிங் எடுத்துருவோம் கண்டிப்பாக. உங்களுடைய கணிப்புகளில் இந்த மாதிரி நம்பர்ஸ் செட்டுகள் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்புகளில் எந்த அளவுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி
இந்த ஒரு பேட்டர்ன் 993 அப்படின்னு எடுத்துட்டான். அது எடுத்ததுனால அதுக்கு பக்கத்தில் இருக்க செட்டு இந்த 2 செட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு என்னோடய கணிப்பில் இருக்குது. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் போங்கு, நான் டைரெக்டாக நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு இதுக்கப்புறம் இதில் பாருங்கள் 998 இருக்குதா, அதே மாதிரி 998க்கு இங்கே 485ன்னு வச்சுருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே 993 அப்படின்னு எங்கேயாச்சும் இருக்கான்னு ஒரு தடவை பாருங்கள். இல்லை இதில் 94க்கு 23னா அப்போ 93க்கு 22 பிசியாக கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேலை பிசியாக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், டபுள்ஸ் வந்தாலும் வரலாம். இது கணிப்புப்படி இதில் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துங்க. 93 இன்றைக்கி ரிசல்ட்டு, 94க்கு 23னா 93க்கு 22 முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இதில் எடுத்தாலும் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் 94க்கு 01 இருக்குது, 93னா அப்போ 0 0 00 இதுலேருந்து நீங்கள் பிசி எடுத்தாலும் எடுக்கலாம். ஆனால் நான் பிசி ஏசி ஏபி எல்லாமே இது நான் ஏபிசி முழுசாக நான் கொடுத்துட்டேன். இதில் நம்ம கை வைக்க போகிறதே கிடையாது. ஏபிசி அண்ட் 4D. இந்த ஏபிசி 4Dயில் நம்மளுக்கு எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான கணிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்கோ இதை வச்சு நம்ம எடுத்தாச்சு. நம்மளுக்கு சப்போஸ் ஒரு வேளை இதில் எதுவும் நம்மளுக்கு ஏபிசியில் உட்காரலாம், ஏசிபிசியில் உட்காரணுங்கிறது நம்மளுடைய ஒரு சின்ன விஷயமா இருக்குது. அதையும் நம்ம 1:30 மணிக்கு டெய்லியும் 2:30 மணிக்கு நம்ம ஏசி ஏபி பிசி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம லைவாகவே ஒரு வீடியோவை போட்டுறோம். அதையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதையும் கணிப்பில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த டியர் ரிசல்ட்டோட நம்மளுடைய கேரளா ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வரும். சரிங்களா? அதனால் அதையும் ஒரு தடவை இந்த கணிப்பு நான் கொடுத்துட்டேன். இது நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை வச்சு நம்ம ஆல்போர்டும் கொடுத்துட்டேன், ஏபிசியும் கொடுத்துட்டேன், 4Dயும் கொடுத்துட்டேன். ஓகே, இதில் முக்கியமான நம்பரை நீ எடுத்து கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் வேணும், அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறீங்களா? கொடுத்துருவோம். இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏன் இதை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு டியர்லேருந்து ஒரு சில நம்பர் நம்ம கேரளாவுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பர்கள். இது இன்றைக்கி டியரோட ரிசல்ட்டு 487 மிஷின் நம்பருக்கு 141. இதுதான் நம்ம இன்றைக்கி 41 பிசி வின்னிங்கும் கொடுத்தமும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா 093 5 மணிக்கு 6 மணி ரிசல்ட்டு 531. நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 278க்கு 095ன்னு 8 மணி ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 8 மணி ரிசல்ட்டை ஒரு தடவை நோட் பண்ணிங்க, 095 அப்படின்னு நோட் பண்ணிங்க. நாளைக்கு லைவ் வரும்போது ஏன் அந்த விஷயம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த 095 மட்டும் ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுங்க. நான் ஏன் அந்த 095 நோட் பண்ணிங்கிறான், நான் இந்த இடத்துல 045ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் இந்த இடத்துல திரும்பி காமிக்கிறேன், 045ன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நாளைக்கு நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு 9 எப்படின்னா இந்த டியரை விட்டுருவோம். ஒருவேளை இந்த பேட்டர்ன் பார்த்துங்க, இதில் 2 மணிக்கு கெஸ்ஸிங் டைம்னு கொடுத்துருக்கான், 3 or 5. ஒருவேளை இந்த இடத்துல நாளைக்கு 9ன்னு கொடுத்தா அது பி போர்டில் ஒரு வேளை 9ஆக வரலாம். அதனால தான் நான் 095 கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த இடத்துல 045ன்னு கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 0, சி போர்டில் 5 கன்ஃபார்ம், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒருவேளை இந்த 993 இந்த பி போர்டு 9 தூக்கி அப்படியே கொண்டு கேக்காக வெட்டி இந்த இடத்துல வச்சாலும் வைக்கலாம். அது இந்த ரிசல்ட் நான் இதையும் கொஞ்சம் கவனமாக தான் எடுப்பேன். 11, 12, 1, 3, 5, 6 அப்படின்னா நம்மளுக்கு 10, 11, 12, 1 இந்த 4 ட்ராக்குள்ளே என்ன மாதிரிலாம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை கவனிக்கணும். அதனால் அந்த நான் சொன்ன மாதிரி 095 ஒரு கணிப்பாக வச்சுங்க. பேலன்ஸ் எப்படி என்ன ஏதுங்கிறது நாளைக்கு ஏபிஏசிபிசியில் நான் தனியாக ஒரு கணிப்பாக கொடுத்துட்றேன். இது உங்களுடைய கணிப்புகளுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக வரணும். 4 போர்டு வெற்றிக்கு தான் எவ்வளோ போராட்டமும் வரணும். 4D நம்மளோட டார்கெட்டில் இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களை எப்படி இன்றைக்கி 39.92 கொடுத்ததுக்கு 79.93 முடிச்சுட்டாங்க. எனக்கு 2 போர்டில் மிஸ்ஸு, ஒரே மனக்கவலைகளாக இருக்குது. பரவாயில்ல, நீங்களும் உங்களுடைய வெற்றி பயணம் என்னோட சேர்ந்து செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலோட லிங்க், வாட்ஸ்அப்போட லிங்க் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க, அதை நான் அப்ரூவ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து ஒரு முழுமையான வெற்றி வாங்குவோம். கண்டிப்பாக அது 4 போர்டு 4D தான் நம்மளோட டார்கெட்டு. கண்டிப்பாக அதுக்குரிய முழுமையான வெற்றி நம்ம வாங்குவோம்.
எல்லாரும் நல்லா இருப்போம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு, இருந்தாலும் சொல்ல வேண்டிய தகவல்கள் நான் சொல்லி தான் உங்கள்கிட்ட ஆகணும். நம்ம சும்மா குருட்டாம்போக்கில் இதை கழித்து இதை கூட்டி இதை பெருக்கி கால்குலேட்டரை வெடிக்க வை, அதுக்கப்புறம் தூக்கி கொளுத்தி வைக்கலாம் வேணாம். நம்மளுக்கு என்ன விஷயங்கள் சொல்ல வரோமோ அது தெளிவாக உங்களை போய் சேரணும். அப்போ தான் உங்களுக்கும் அதில் ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்பமே சூடுக நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். திரும்பியும் எல்லாரும் நல்லா இருப்போம். கூடிய சீக்கிரம் ஒரு முழுமையான வெற்றியை வாங்கி ஒரு பெரும் சந்தோஷத்தை அடையணும். எல்லாம் நம்மளுடைய சார்ந்த நண்பர்களுமாக இருந்தாலும் சரி, வியூவர்ஸ் இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களை போர் சேர்ந்தோடனே உங்களுக்கு மனசில் இருக்கிறத கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு முழுமையான வெற்றிக்கு நம்ம சேனல் ஒரு முழுமையான உதவியாக இருக்கும். அதை வச்சு மென்மேலும் நம்ம வளருவோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நாளைக்கு 2:30 மணிக்கு லைவில் ஏபிஎஸ்சிபிசிக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருவேன். அதையும் நீங்கள் பார்த்துங்க. உங்களுடைய கணிப்புகளுக்கு மேட்ச் ஆனிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் வெற்றி பெறணும். அதுக்கு கேரளா ஜாக்பாட் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.